இன்றைக்கான கேள்வி என்னன்னா, பவர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கும் கஷ்டம் வரும்போது, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கும் கஷ்டம் வரும்போது, அது எனக்கு இறைவனின் அருள் ஆசீர்வாதம் என்று ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நான் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ரெண்டு அதாவது ஒரு ஸ்டெப்பு மேலேன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஏற்றுக்கொள், முழுமையாக இறைவனின் அனுமதியோடு இங்கே எல்லாம் நடைபெறுகிறது. அதை நான் உதறுவதற்கோ கேள்வி கேட்பதற்கோ இல்லை. முழுசா நான் ஏற்றுனேன். அதுக்கப்புறம் நான் விருப்பம் இல்லாம அதற்கு தக்கன பலனை எதிர்பார்க்காமல் ஈகோ இல்லாமல் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுது. இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏற்றுக்கொள்வதனால் ஏற்படும் பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம் அருளாக இருக்கும். ஸோ அப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நான் எந்த அளவுக்கு வரவேற்று ஏற்றுக்கொண்டு தாங்கிக்கிறேனோ அந்த அளவுக்கு என் மனம் வலிமையாகிறது. ஒரு பெனிஃபிட். ஸோ மிகவும் வலிமையானது என் மனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப மனசு வலிமையாக்குவதற்கு இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அது ஆசீர்வாதம். இப்போ உதாரணத்துக்கு ஜிம்முல போறான், ஜிம்முல போய் வெயிட்டை தூக்குறாங்க. அந்த வெயிட்டை தூக்கும்போது வலி இருக்கணும். அந்த வலி தான் அவனுக்கு மசில்ஸ் அப்படிங்கிற வலிமையை தருது. வலியே இல்லாம ஜிம்முக்கு போயிட்டு வந்தான்னா உடம்பு அப்படியே தான் இருக்கும். அப்ப வலிமையை தருகிறது. அப்ப எனக்கு வரும் வலிகளை நான் ஜிம்மு மாதிரி பாதித்து அதை ஏற்றுக்கொண்டால் அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அது எனக்கு வலிமையை தருகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா இது மனசுல எந்த அளவுக்கு மனசுல நான் தாங்குகிறேனோ, மனசுல எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் அதை கஷ்டப்படாமல் இருக்கிறேனோ அது மனதளவுல மிகப்பெரிய வலிமையை எனக்கு கொடுக்குது. அப்ப எதையும் தாங்கும் இதயமாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. அந்த அரிய வாய்ப்பு தான் ஆசீர்வாதம். இது மனசளவுல சொல்லியாச்சு. இதுல புத்தி அளவுல பார்த்தாலும் சூப்பரா அந்த புத்தியோகத்துல இருக்கிறவன் எப்படி யோசிப்பான் அப்படின்னா, அதுல நமக்கான சாதகம் என்ன, தனக்கான சாதகம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவன் யோசிக்கிறதுனா நமக்கு சாதகமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதுல என்ன சாதகம் இருக்கின்றன என்பதை பார்க்கும்போது அது சூப்பரா இருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம எப்படி அதை ஆசீர்வாதமா எடுத்துக்கணும் அப்படின்னா தனக்கான சாதகம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஒருத்தர் நம்மளை பயங்கரமா திட்டாரு, நீ மோசம், நீ வேஸ்ட் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திட்டாங்க. ஒரு பெண்ணை அம்மா அப்பா திட்டாங்க, புருஷன் திட்டுறான், பிள்ளைங்களும் திட்டிடுச்சு. ஸோ எல்லாரும் அவனை திட்டாங்க, நீ மோசம், நான்லாம் உங்களை நம்ப மாட்டோம், நீ வேஸ்ட் அப்படின்னு எல்லாரும் திட்டின உடனே இது மனசளவுல தாங்கினா வலிமையாக ஏற்றப்படும். அதே புத்தியில யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன், எல்லாரும் திட்டேன். அப்போ நமக்கு இப்போ முழு சுதந்திரம் இருக்கிறது. இன்னும் எவனுமே நம்ம நம்பல இல்லை. எவனாவது என்னை நம்புகின்றான், என்னை சரணடைகிறான், என்னை சார்ந்திருக்கின்றான், என்னை நம்பி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்காக நான் சில விஷயங்களை யோசிச்சு நான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதை எடுத்து பண்ணணும். ஒரு பொறுப்புகள் விடுகின்றன, ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது, ஒரு பொறுப்பு வருது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஆனா எவனுமே நம்பலையே நம்ம. அப்ப 100% எவனுமே 100% யாருமே என்னை நம்பவில்லையே அப்படிங்கும்போது இப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ தான் செயல்படுவதற்கோ எந்த விதமான தயக்கமோ தடையோ இருக்காது. ஏன்னா முழு சுதந்திரம் கிடைச்சிருச்சு.
யாரும் நம்மளை நம்பி இல்லை, யாரும் நம்மளை மதிக்கிறதும் இல்லை. அப்படிங்கும்போது அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அந்த கமிட்மெண்ட், அந்த கடமை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ பொறுப்பும் கடமையும் அங்கே இல்லை நமக்கு. அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ரீடம்ல இருக்கிறோம் அப்படின்னு அது தனக்கு மிகப்பெரிய அருள், ஆசீர்வாதம். இறைவா சூப்பர் அப்படின்ட்டு முழுமையான அந்த ஆசீர்வாதமாக அதை அவன் ஏற்றுக்கொள்வான் புத்தியில இருந்து பார்க்கும்போது. அப்படிதான் என்ன விஷயம் நடந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மன்னன் இருந்தான், பெரிய ஒரு வைரம், உலகத்திலேயே யார்கிட்டையும் இல்லாத ஒரு வைரம் இருக்கு. ஸோ அந்த வைரியத்தை பாதுகாக்கணும்ட்டு நைட்டு ஃபுல்லா அது பரம்பரையா பாதுகாத்து வர்றாங்க. ஸோ அந்த வைரம் திருடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லா முழுசா ஒரு நைட்ல கூட 5-6 தடவை எந்திரிச்சு பார்ப்பான், அது கரெக்டா பாதுகாப்பா இருக்கா. 10 அடிக்கு பாதுகாப்பு, 15 அடி பாதுகாப்பு. அவ்வளவு சீக்கிரம் அந்த வைரத்தை யாரும் நெருங்கிட முடியாது. அந்த அளவுக்கு அதை ஒரு கேர் எடுத்து அவன் ஃபுல்லா பாதுகாத்து வரணும். ஆனா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா வைரம் திருடு போய்விட்டது. ஸோ வைரம் திருடு போய்விட்டது அப்படின்ன உடனே மனசுல நம்ம அதை ஏற்றுக்கொண்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன திடத்தை வளர்த்து கொள்ளலாம். ஆனா புத்தியில அவன் பார்த்தானா, வைரம் திருடு போயிடுச்சா, ரைட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணான். அவ்வளவு திருட்டு போச்சு, பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொன் குழந்தைய கட்டி கொடுத்தா அப்ப நிம்மதியா அப்பாட கட்டி கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த பாதுகாக்க வேண்டிய அவசியம் அங்க இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரிதான் அந்த வைரம் திருடு போன உடனே ஐயா அப்பாடா நிம்மதியா தூங்கலாம், நிம்மதியா நமக்கான வேலையை பார்க்கலாம். இதை பாதுகாக்கணும்ட்டு ஒரு மனம் அதுலயே ஆக்குப்பை ஆயிருந்தது. நன்றி இறைவா அப்படின்னா. ஸோ அப்ப இருந்து என்ன தெரிகிறது, எது நடந்தாலும் அதுல எனக்கான ஒரு சூப்பரான ஒரு நன்மை அங்க இருக்கு. அந்த நன்மை தான் அவர் ஆசீர்வாதம்ங்கிறாரு. ஸோ புத்தியில இருந்து பார்க்கும்போது, மனசுல இருந்து டைரக்டாவே நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது வலிமை அடைகிறீர்கள். அந்த வலிமை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த வலிமை உங்களுக்கு எதையும் தாங்கும் தன்மையை கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஆசீர்வாதம் அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கு எது நடந்தாலும் அது பரிபூர்ணமான நமக்கான நன்மை இருக்கிறது, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் அந்த ஒரு பக்கம் தான் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன நடந்தாலும் சரி அதுல சூப்பரான நமக்கான நன்மை இருக்கும். இப்போ நம்ம தவறே சொல்லிட்டாங்க, நம்ம இருக்கிற தவறை சுட்டி காட்டுறாங்க, அது ஒரு எவ்வளவு பெரிய நன்மை. தவறை திருத்திக் கொள்வதற்கு இல்லைன்னா தவறுனே தெரியாம இருந்தோமே, இப்போ தவறை திருத்திக் கொள்வதற்கு அரிய வாய்ப்பு. ஸோ என்ன நடந்தாலும் சரி அது அருமையான சூப்பரான ஒரு நன்மை நமக்கென்ன ஒளிந்திருக்கிறது. அதை புத்தி கண்டுபிடிக்கும். இல்லையா புத்திலாம் எனக்கு கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை பரிபூர்ணமா ஏற்றுக்கொள், மனம் வலிமையடையும், தைரியம் பெறுவாய், அஞ்சா நெஞ்சன் ஆவாய், எதையும் தாங்கும் இதயத்தை அடைவாய், அது உனக்கு ஆசீர்வாதம் தானே அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். புரிஞ்சதா?